சொல்றா. நான் இங்கதான் இருக்கேன், சீக்கிரம் வா. என்ன தம்பி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்க? இந்த இடமே சரியில்லை, நான் கிளம்புறேன் தம்பி. அடிங்க இறங்கடா. எதுக்கு இறங்கணும்? ஓ நீ சொன்னாதான் இறங்குவியோ, இறங்கடா. டேய் அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்கடா. டேய் என்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கோங்கடா. டேய் விட்டுருங்கடா, அடிக்காதீங்கடா. டேய் இனிமே ஒன்னு ஏரியா பார்க்க பார்த்தனா அவ்வளவுதான், எடுத்து காலி பண்ணு. கரெக்டா? மச்சான் 300 ரூபா கொடுத்தேன், தரமாட்டேன்டா. டேய் டேய் எடுத்துட்டு போறான்டா. டேய் புறா டேய். அதெல்லாம் தர முடியாது, நீ இடத்த காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு. டியூட் கிளம்புன்னு சொல்றல, கஸ்டமர் வர டைம் ஆச்சு, கிளம்பு. யா கெட் பின் கவர். மச்சான் ஒருத்த மாட்டிக்கிட்டான்டா, ரெடியாடு, கூட்டு வரேன். ஓ தேங்க்ஸ் பாஸ். சார் சார் அம்மாக்கு அடிபட்டுருச்சு சார், வீடு பக்கத்துல தான் சார், கொஞ்சம் இறக்கி விடுமா? வாங்க. இதை நீ எடுத்துக்கோ, இதை நான் எடுத்துக்கிறேன். மச்சான் என்னாச்சு? அவனுக்கு தப்பிச்சிட்டானுடா, புரிய முடியலடா. எங்க போயிட போறாங்க, பாத்துக்கலாம். They gathered around the light one day. They had lots and lots to say. மா அப்பா வந்துட்டாரு. அத கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? செம்ம ஜாலியா போச்சுப்பா. அப்பா அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல மேம் அரிசி என்ற பத்தி நடத்துனாங்க. அப்படின்னா என்னப்பா? அததாம்மா
10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாத்திரைக்கு பதிலா சாப்பிட்டுட்டு இருந்தோம். விவசாயம் இங்கிலீஷ்ல அக்ரிகல்ச்சர்னு பேரு. அது மூலமா தான் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. போக போக எல்லாம் அதை மறந்துட்டாங்க. இப்போ விவசாயமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த வீட்டையே உங்க தாத்தா நிலத்தை வித்துதான் கட்டினாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. நீ போய் படி. சரிப்பா. விவசாயம் என்ற ஒன்று அழிக்கப்பட்டிருந்தால் இன்று சராசரி மனிதன் இருந்திருக்கக்கூடிய நிலை